ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலிட்டில கான்ஸ்டியூஷன், அதுவும் கிளாசிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்மளுக்கு இப்ப இது நிறைய எக்ஸாம்ஸ்க்குலாம் தேவைப்படும். என்னென்ன எக்ஸாம்னா ரயில்வே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம், நிறைய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டெஃபினிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். சரி, நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன்னா என்ன? கான்ஸ்டியூஷன்னா அது ஒரு சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஃபண்டமெண்டல் லான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம இப்ப ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா நம்ம பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இது மாதிரி அது என்ன பண்ணுவாங்க, நம்ம பாதுகாப்புக்காக அவங்க ஒரு லா ஃபுல்லா மேக் பண்ணி அது ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்றோம். அடுத்து நம்மளுக்கு எதுக்கு கான்ஸ்டியூஷன் தேவைப்படும்? நம்ம நேச்சுரல் ரைட்ஸ், நம்மளோட லைஃப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம பத்திரமா இருக்கிறதுக்காக நம்ம கான்ஸ்டியூஷன் வேணும். சப்போஸ் இது மாதிரி யாராச்சும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னா நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த இது மாதிரி பண்றதுக்காக தான் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு அந்த தீஃப், மர்டர், அப்புறம் கரப்டட் பீப்புள்ஸ், இது மாதிரி இவங்களாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்றோம். அடுத்து கான்ஸ்டியூஷன் இந்த இதுல 4 இருக்கு. ஒன்னு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் இருக்கு, ரிஜிட் கான்ஸ்டியூஷன் இருக்கு. நாம இப்ப ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னா அது ஒரு டாக்குமெண்ட், கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல ஃபுல்லா ரூல்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. அது கிளியரா ரூல்ஸ் ஒன் பை ஒன்னா ரூல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுல எடுத்து நம்மளுக்கு ஏதாச்சும் டவுட்னா எடுத்து படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு பிளான்டு சிஸ்டம். ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஒரு பிளான் சிஸ்டம்னு சொல்றாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கன்வென்ஷன் மூலியமாவும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலியமாவும் இது பண்ணுவாங்க. இந்தியா என்னதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலியமா தான் என்ன நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்கோம். கன்வென்ஷன்னா என்னன்னா கேதரிங், அந்த யூஎஸ்ஏல அந்த காங்கிரஸ் கேதரிங் மாதிரி இருக்கிறது தான் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இப்ப ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சிங்கிள் டாக்குமெண்டாவும் இருக்கலாம் வித் ஒன் டேட். அது இந்தியா, மியான்மர், யூஎஸ்ஏ மாதிரி, இல்லைன்னா சீரீஸ் ஆஃப் டாக்குமெண்டாவும் இருக்கலாம், பிரான்ஸ்ல, ஆஸ்திரேலியால மாதிரி. சரி, நம்ம இதோட மெரிட்ஸை பார்க்க போறோம். மெரிட்ஸ் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லாம் என்னன்னா அது வெரி டிஃபைனா இருக்குன்னு சொல்றாங்க. டிஃபைன்னா திட்டவட்டமான அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு என்னன்னா கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இப்ப நம்மளுக்கு இப்ப தேவைன்னா நம்ம லாவை ஏதாச்சும் லா டவுட்னா நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு ஏதாச்சும் எந்த கன்ஃபியூஷனும் டிஸ்பியூட்ஸும் எதுவும் இருக்காது. இப்போ சப்போஸ் ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் வந்துன்னா நம்ம ஜுடிஷியரிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப லாங்கா வித் ரொம்ப லாங், ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப நாள் கழிச்சு எழுதியிருக்காங்க ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அது என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, சப்போஸ் இப்ப ஏதாச்சும் எமர்ஜென்சியா தேவைப்படுச்சுன்னா டெம்பரவரி நம்ம எமோஷன்ஸ் இந்த இதை வச்சுலாம் அந்த லாவை இது பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் எழுதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஒரு ஸ்டேபிள் அண்ட் கைடா இருக்கும். எப்பனா நம்ம டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ், இந்த எமர்ஜென்சி பீரியட்ல எல்லாம் நம்மளுக்கு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஏன்னு சொல்றாங்கன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு சென்ட்ரலும் ஸ்டேட்டும். அதனால தனித்தனியா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதுனால அந்த கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம அடுத்து டிமெரிட்ஸ் பார்க்கலாம். டிமெரிட்ஸ்லாம் என்னன்னா இதை அமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது கேஸ்ட் அண்ட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது ஏன் இப்ப நம்ம இது டிஃபிகல்ட் டு சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா அது ரெஃபரண்டம் மூலியமா இல்லைன்னா ஓட் மூலியமா தான் அதை மாத்தணும். இல்லைன்னா அது ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் அது மாதிரி, இல்ல இது மாதிரி பண்ணலைன்னா ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் அது மாதிரி வரும். இல்லைன்னா அவுடேட்டட் ஆஸ்பெக்ட்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் காலத்துல அந்த காலத்துல நம்மளுக்கு லா எல்லாம் எழுதி, இப்ப கொஞ்சம் ஜென்ரேஷன் மாற மாற கொஞ்சம் லா எல்லாம் கொஞ்சம் மாறும். அதனால அது அவுடேட்டடா இருக்கும் அப்படின்னு ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லாம் சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்.
அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து அதுக்கு வந்து எந்த எழுது புரியுமா எதுவுமே இருக்காது. அது வந்து சிங்கிள் டாக்குமெண்ட் எந்த மூலியமாவும் இருக்காது. இது வந்து என்னன்னா நம்ம நேச்சர் இப்ப வந்து நம்ம இப்போ ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அது கண்டினியூஷன் நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ப்ராக்டிஸ் மூலியமா அது வந்து ஒரு லாவா மாத்திடுவாங்க. இப்ப வந்து இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா வந்து பிரிட்டிஷ் தான் வந்து இந்த அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அடுத்து நம்ம இதோட வந்து மெரிட்ஸ் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். இது வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து தேவைன்னா மாத்திக்கலாம். இப்ப ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் உள்ள போடணும்னா ஈஸியா உள்ள போட்டுக்கலாம். இதுக்கு லிமிட்டேஷனே கிடைக்காது. இது வந்து லிமிட்டேஷனே இல்லை. இது வந்து ஃபிளெக்சிபிள்னு சொல்றாங்க. எப்ப வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் உள்ள எடுக்கலாம், எந்த ரெசல்யூஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும். இது வந்து எந்த பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கும் தேவையில்லை இது சேஞ்ச் பண்றதுக்கு. இது எலாஸ்டிக் அண்ட் எபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியா வந்து மோல்ட் ஆயிக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து அந்த பிரச்சனைக்கு ஏற்ப ஒரு லா இது ஈஸியா தயாரிச்சிடலாம். சப்போஸ் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த லாவை ஈஸியாவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மேக்சிமம் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ல தான் இது மாதிரி யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிமெரிட்ஸ். இதோட டிமெரிட்ஸ்லாம் என்னன்னா வந்து இது வந்து இன்டிஃபைன் ரொம்ப லாங்கா போயிட்டே இருக்கும். இதுக்கு இன்டிஃபைன் இப்ப வந்து இது வந்து காமன் மேனால வந்து இந்த கான்ஸ்டியூஷன் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்காது. இது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ்க்கும் வந்து இது வந்து சூட்டபிளா இருக்காது. இப்ப வந்து இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா வந்து அவங்க வந்து ஒரு லா படிச்சிருக்கணும். லா படிச்சவங்க இல்லைன்னா பொலிட்டிஷியன் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து புரியும். சம்டைம்ஸ் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னா வந்து இதுக்கு வந்து ஆர்டினரி லாக்கும் கான்ஸ்டியூஷன் லாக்கும் டிஃபரன்ஸ் இருக்காது, டிஃபரன்ஸ் வேறுபாடு பார்க்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் லானா என்னன்னு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் லாலாம் வந்து சுப்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. அது கீழே இருக்கிறது தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அது கீழே தான் இருக்கு. ஆனா ஆர்டினரி லா அப்படி இல்லை. ஆர்டினரி லால என்னன்னா வந்து கான்ஸ்டியூஷன் லாவை தவிர அதர் தென் கான்ஸ்டியூஷன் லா என்னன்னா வந்து இந்த பில் பாஸ் பண்றது, ஆக்ட், இதெல்லாம் வந்து என்னன்னா ஆர்டினரி லான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கிரிமினல் லா, சிவில் லா இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம ஆர்டினரி லான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேம் வேல தான் எனெக்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. இதுக்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜரும் இது ரெண்டுக்குமே தேவைப்படாது. இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரிட்டன்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். இதோட மெரிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மெரிட்ஸ்லாம் என்னென்னா வந்து இது ஈஸியா வந்து மக்களுக்கு ஏற்றபடி வந்து இதை வந்து அடாப்ட் ஆயிக்கும். அது வந்து இலாஸ்டிபிலிட்டி அப்படின்னு இலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்ப பீப்புளோட டிமாண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அந்த லா இல்லைன்னா அந்த அமெண்ட்மெண்ட் இந்த இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். டிமெரிட்ஸ்ல என்னன்னா வந்து இந்த ஃபிளெக்சிபிள் நேச்சர் இருக்கிறதுனால அது வந்து ஈஸியா மாறிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்ப சில பீப்புளுக்கு வந்து இந்த லா வேணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த லாலாம் பண்ணிட்டு திரும்பி அதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஈஸியா அமெண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா இது பண்றதுனால அது வந்து சில பீப்புளுக்கு இதா இருக்கும், சில இது இருக்கனால அவங்களுக்கு தேவைக்கேற்ப லா போடுவாங்க, தேவைக்கேற்ப எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து இதோட டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன். ரிஜிட் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வந்து தேவைப்படும் அமெண்ட் பண்றதுக்காக. இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா USA, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிஜிட் கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டினரி லாக்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ரிஜிட் கான்ஸ்டியூஷன் வந்து எப்பவுமே ரிட்டன் ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெரிட்ஸ் ஆஃப் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் பார்க்க போறோம். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து ஸ்டெபிலிட்டினா வந்து இது வந்து ஸ்டேபிளாகவும் பெர்மனண்டாகவும் இருக்கும். இது வந்து ஈஸியா மாற்ற முடியாது. இதுக்கு தனியா
என்ன பண்ணுவோம், ரெஃபரண்டம் இல்ல ஓட் மூலியமா தான் இதுக்கெல்லாம் லா நிறைய மேக் பண்ணும். அதனால இது வந்து லா மேக் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் கிளாரிட்டி, ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னாலே நம்மளுக்கு தெரியும், அது வந்து கிளாரிட்டியா இருக்கும். ரிட்டன் எழுதி வச்சிருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு படிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கிளியராகவும் வெல் டிஃபைனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பில்ஸ் ஆஃப் ரைட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இது நம்ம மக்களை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்காக வந்து இந்த பில்ஸ் ஆஃப் ரைட் வந்து இதுல வச்சிருக்காங்க. அதுதான் வந்து மெரிட்ஸ் ஆஃப் ரிஜிட் கான்ஸ்டியூஷன். அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது டிமெரிட்ஸ் ஆஃப் ரிஜிட் கான்ஸ்டியூஷன். இது வந்து ஈஸியா வந்து சோசியல் எக்கனாமிக்ஸ் வந்து ஈஸியா அடாப்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து growth அண்ட் டெவலப்மெண்ட் பண்ற கண்ட்ரீஸ்க்கும் வந்து இது வந்து அவ்வளவா ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஒன்லி டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ரிஜிட் கான்ஸ்டியூஷன் வந்து கரெக்டா இருந்திருக்கும். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈஸியா வந்து இது பெண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இப்ப இந்த லா வேணா அந்த லாவை தூக்க கூட தயங்க மாட்டாங்க. ஆனா இந்த லாவை வந்து நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரி இது ஈஸியா பெண்ட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னா வந்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன் வந்து ரெவல்யூஷன் கொண்டு வர அளவு கூட வந்து இதுக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் டியூரிங் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷனும் இந்த ரிஜிட் கான்ஸ்டியூஷனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் நடத்துற டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எக்ஸாம் டெய்லிக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்ப எடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.